போலீசார் சொல்லுகிறார்கள் 4 குழுவை நாங்கள் அமைத்திருக்கிறோம் அவரை பிடிப்பதற்காக என்று. வெட்கமாக இருக்கின்றது. 4 போலீஸ் குழுவை இவர்கள் அமைத்திருப்பதாக. அவரை கைது செய்வதற்கு, அந்த மதகுருவை கைது செய்வதற்கு அவரை கைது செய்ய வேண்டும் என்றோ சிறையில் அடைத்து அவரை துன்புறுத்த வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் அல்ல. எங்களுடைய நோக்கமெல்லாம் இது எங்களுடைய நாடு. சிங்களவர்களாக இருந்தால் என்ன, தமிழர்களாக இருந்தால் என்ன, முஸ்லிம்களாக இருந்தால் என்ன, இந்த நாட்டிலே தென்பகுதியிலே ஆயுதமேந்தி இளைஞர்கள் போராடி இந்த நாடு இரத்தாராக ஓடியது. எத்தனை பேர் கொலை செய்யப்பட்டார்கள். வடகிழக்கிலே தமிழ் இளைஞர்கள் ஆயுதமேந்தி இரத்தார் ஓடியது. தனிநாடு கேட்டார்கள், சமஸ்தி கேட்டார்கள். அதன் பிறகு இன்று தங்களுக்கு ஒரு தீர்வுதார்கள் என்று அவர்கள் சார்ந்த அரசியல் கட்சி கேட்டு நிற்கின்றது. சுதந்திரத்துக்கு பிறகு என்றுமே ஆயுதத்தின் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் அல்ல. தென்பகுதியிலே சிங்கள இளைஞர்கள் ஜேவிபி போன்ற அமைப்புகளாக சேர்ந்தவர்கள் ஆயுதம் ஏந்தி நாட்டை ஆட்சி செய்ய முற்பட்ட பொழுது அவர்கள் தென்பகுதியிலே வாழ்ந்த முஸ்லிம் இளைஞர்கள் அவர்களோடு சேர்ந்து ஆயுதம் தூக்கவில்லை. வடகிழக்கிலே ஒரு மொழி பேசிய இளைஞர்கள் ஆயுதம் தூக்கி போராடிய பொழுது அவர்களோடு சேர்ந்து தனிநாட்டு கோரிக்கைக்கு இந்த முஸ்லிம் இளைஞர்கள் உடன்பட்டு போராடவில்லை. கடந்த அரசு செய்த அதே தவறை இந்த அரசு செய்கிறது. கேட்கின்ற பொழுது சொல்லுகிறார்கள் போலீசார் கடமையை செய்வார்கள் என்று. போலீசுக்கு பொறுப்பான அமைச்சர் சொல்லுகிறார் தனியான போலீஸ் பிரிவை அமைத்திருக்கிறோம் என்று. வெட்கமில்லையா என்று நான் கேட்கின்றேன். நாங்கள் இந்த அரசை உருவாக்குவதற்கு நாங்களும் பங்கு கொடுத்தோம். இறைவனை, எங்களுடைய மார்க்கத்தை கேவலப்படுத்துவதற்கு இவருக்கு யார் அதிகாரத்தை கொடுத்தார்கள் என்று கேட்கிறோம். யார் இவரை அடக்கி வைத்திருக்கிறார்கள், ஒழித்து வைத்திருக்கிறார்கள்? இந்த புலனாய்வுடைய கண்ணுக்கு ஏன் தென்படவில்லை? ஏன் விசாரிக்கிறார்கள் இல்லை? ஏன் இவ்வாறு செய்கிறார்கள்? இதை தொடர்வதனால் இந்த நாட்டிலே அப்பாவி முஸ்லிம் இளைஞர்களை தூண்டிவிட்டு கடந்த தமிழ் இளைஞர்கள் ஆயுதம் ஏந்தி போராடியது போல இந்த நாட்டிலே இன்னும் ஒரு ஆயுத கலாச்சாரத்தை கொண்டு வந்து, இன்னும் ஒரு யுத்தத்தை கொண்டு வந்து, இன்னும் ஒரு 30 வருடத்துக்கு இந்த நாட்டிலே ஒரு அழிவை கொண்டு வர போகிறார்களா? தயவு செய்து இதை தடுத்து நிறுத்துங்கள். இன்னும் ஒரு அந்த நாட்டிலே இன்னும் ஒரு அழிவு வருவதற்கு இடம் கொடுக்காதீர்கள். பொறுமையை சோதிக்காதீர்கள். எங்களுடைய இளைஞர்களை வீணாக துன்பத்துக்குள்ளே, துயரத்துக்குள்ளே உள்ளாக்காதீர்கள். இந்த விவாதத்தில் பங்கேற்று கருத்து வெளியிட்ட நீர்வளங்கள் மற்றும் நகர திட்டமிடல் அமைச்சர் ரவுஹ் ஹக்கீம், காப்புறுதி தொகையை பெறுவதற்காக முஸ்லிம் உரிமையாளர்கள் தமது வர்த்தக நிலையங்களுக்கு தாமே தீ வைப்பதாக சட்டத்தை நிலைநாட்ட வேண்டிய அதிகாரிகள் குறிப்பிடுவதை வன்மையாக கண்டிப்பதாக குறிப்பிட்டார். காப்புறுதி தொகையை பெறுவதற்காக முஸ்லிம் உரிமையாளர்கள் தமது வர்த்தக நிலையங்களுக்கு தீ வைத்துக் கொள்கின்றனர் என சட்டத்தை நிலைநாட்ட வேண்டிய அதிகாரிகள் குறிப்பிடுவது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விடயம். அத்துடன் கடந்த 1 மாத காலப்பகுதியில் முஸ்லிம்களின் வர்த்தக நிலையங்கள் தீயிடப்பட்ட 16க்கும் மேற்பட்ட சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. யுத்தம் முடிவடைந்த பின்னர் சில சக்திகள் நாட்டில் மீண்டும் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கின்றன. இந்த சக்திகள் தற்பொழுது வெறுக்கத்தக்க பேச்சுகளை பரப்பி வருகின்றன. இதனுடன் தொடர்புபட்ட குற்றவாளிகள் பாதுகாக்கப்படுகின்றனர். அரசியல் அமைப்பை தயாரிக்கும் பணிகள் இடம்பெற்று வரும் சூழ்நிலையில் மத ரீதியான சகிப்புத்தன்மைகளை உறுதிப்படுத்துவதற்கான விடயங்களும் அரசியல் யாப்பில் உள்ளடக்கப்பட வேண்டும். நாட்டில் தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கும் தரப்பினர்களுக்கு எதிராக அரசாங்கமும் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் அதிகாரிகளும் விரைந்து நடவடிக்கை எடுப்பது அவசியம். ஜெனீவா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு 1 வருடமும் 9 மாதங்களும் நிறைவடைந்துள்ளன. இக்காலப்பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட விடயங்கள் குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அந்த விடயத்தை நடைமுறைப்படுத்துவதில் அரசு எதிர்கொண்ட சவால்கள் பற்றியும் கடந்து வந்த பாதை பற்றியும் ஆய்வு செய்ய வேண்டும். 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவடைந்த பின்னர் ஸ்ரீலங்காவில் நல்லிணக்கத்தை ஊக்கப்படுத்துவது, பொறுப்பு கூறலை உறுதிப்படுத்துவது என்ற தொனிப்பொருளிலேயே ஐநா மனித உரிமைகள் பேரவையில் பிரேரணைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன.